नमस्ते प्रेयर सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् स्मृति पुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं चन्द्रशेखर गुरु प्रणमामि. விஜயபாலன் நீ கொஞ்சம் இது ஹெட்ஃபோன் போட்டுன்னு சொன்னா நல்லா கிளியரா கேட்கும். நடுநடுல கேட்க மாட்டேங்கிறது. ஹெட்ஃபோன் செட் ஆக மாட்டேங்கிறது இல்ல மேடம், அதுதான் ப்ராப்ளமா இருக்கு எனக்கு. இல்ல இந்த வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு போகுது. இந்த பிரேயர் பண்ணும்போது மட்டும், மற்றதெல்லாம் நல்லா சரியா தெரியாது. இது ஹெட்ஃபோன் செட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்றது, போடவே முடியல. அதுல போன்ல போட முடியல. ஆனா நான் மற்ற சரியா ஹெட்ஃபோன் போட்டனாலே 2 காது நம்மள அழைச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு முன்னால சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி பேஜ் நம்பர் 286. ஸோ 85 நம்ம நல்லா படிச்சுட்டோம். அதனால வேணும்னா ஒரு தடவை இன்னும் படிச்சு விட்டுடலாம். இது ஒரு ஆன்சர். இது என்ன இது மாதிரி சொல்லுங்க. ஸோ நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணலாம். இல்லாட்டா இவங்க வந்திருக்கா இல்லையா சுபாஷினி, நீங்க கொஸ்டின் பண்ணா ஆன்சர் பண்ணுவோம். கொஸ்டின் ஆன்சர் எப்படி? கொஸ்டின் இருக்கு. நந்தினி, இப்ப நந்தினி கிம் பவத்யாஹ தர்ஷனமேவ நாஸ்தி. ஆன்சர் என்ன சொல்லலாம்? ஆம. நெக்ஸ்ட் ஆம கிராமம் கத்வதி ஆசம். ஏன்னா நான் கிராமத்துக்கு போயிருந்தேன். சரி, நந்தினி கேக்குறா என்ன ஒண்ணு தர்ஷனமே கிடைக்கலையே அப்படின்னு. நான் கிராமத்துக்கு போயிருந்தேன். செகண்ட் கொஸ்டின், கிராமிலே கஹா விசேஷ ஆசேத். கிராமத்துல என்ன விசேஷம் எல்லாம் இருந்தது? அங்க கஷ்டீர்த போர்த்தி மம ஜனகஸ்ய சமாரம்பः ஷஷ்டியப்தி சமாரம்பः ஆசேத். 60ஆம் கல்யாணத்தோட ஃபங்க்ஷன் இருந்தது அர்த்தம். ஓகே, பவத்யாः ஜனகஸ்ய 60 வருஷானி வா. ஓ, உங்க அப்பாக்கு 60 வருஷம் ஆயிட்டா அப்படின்னு. ஓகே, அதனால ஆமா ஆமா சரியா. கிம் ஆசேத் என்னெல்லாம் இருந்தது? கிம் ஆசேத் என்னெல்லாம் இருந்தது? அது ஃபோர்த் ஆன்சர். அதுக்கு என்னெல்லாம் இருந்தது? இல்ல ஃபோர்த் போட்டிருக்கேன் பாருங்க. ததர்த்தம் பிராத்தः பூஜா ஹோமாதிகம் ச ஆசேத். ததர்த்தம் நான் அதுக்காக பூஜா ஹோமாதி, பூஜா ஹோமம் இதெல்லாம் இருந்தது. கேஷாம் சம்மானனம் கிருத்துவந்தः. யாரெல்லாம் மரியாதை பண்ணிட்டு இல்ல அதுக்கு என்னது? அப்படி நான் நம்பர் போட்டிருக்கேன் பாருவாங்க. சமாதி சேவா. ஆமா, ஏ சமாதி சேவாம் நிஸ்வார்த்த பாவனையா குர்வந்தி. யார சமாஜ சேவாவை நிஸ்வார்த்த
ஒரு சுவார்த்தம் இல்லாத பண்றாளோ அவளோடு தேஷான் கேஞ்சானன் சம்மானனம் ஆசை. அவளுக்கு தான் மரியாதை இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஆறாவது யுக்தம் கிருதமா, ரொம்ப நல்லா பண்ணினேன். நிஸ்வார்த்த பாவேன சமாஜ சேவாயாம் நிமக்னானாம் சம்மான கர்த்தாரஹ விரலஹ ஏவ. இப்படி நிஸ்வார்த்த பாவனாலேன்னு பண்ற கர்த்தாலாம் ரொம்பவே ரேரா கிடைப்பா. விரலா ஏவ, ரொம்ப ரேரா இருப்பா. கதா ஆகவத்தி கிராமத்தை, அப்ப நீ வீட்டுல கிராமத்துலன்னு எப்போ வந்த? சிக்ஸ்த் ஆன்சர் சொல்லுமா? கதா ஆகத்வதி கிராமத்தா, எப்போ வந்தே கிராமத்துல இருந்து? सप्ताहे आह्वयति. गत सप्ताहे एव, போன வாரமே வந்தாச்சு. ஆகத்வதி வந்தாச்சு. ஏழாவது ததாபி தர்ஷனம் ந அபவத். அப்போ ஒரு தர்ஷனம் கிடைக்கல, அதனால்தான் தர்ஷனம் கிடைக்கலையே. அப்போ சொல்றா மம புத்திரஸ்ய அனாரோக்கியம் ஆசேத். என்னோட பையன் உடம்பு சரியில்லை. எட்டாவது இதானிம் பவத்யாஹ புத்திரஹ கதம் அஸ்தி. இப்போ உங்களோட பையன் எப்படி இருக்கான்? வேத்யம் தர்ஷித்வதி வா? ஆன்சர் சொல்லுங்க. मम पुत्रस्य आरोग्यं मम पुत्रस्य आरोग्यम् आसीत्. अनारोग्यम् आसीत्. அது ஆயிட்டு. இப்போ எட்டாவது இதானி பவத்ய புத்திர கதம் அஸ்தி. இப்போ இதானே, இப்போ என்னோட புத்திரன் நல்லா இருக்கா? வேத்யம் தர்ஷிவதி வா? ஆமா ஆமா, வேதத்துக்கு காமிச்சாச்சு அப்படின்னு. तो नाइन्थ धर्मस्य आधिक्येन तथा जातं स्यात्. கர்மச்சேனா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஜாஸ்தி வெயில், அந்த வேர்க்குருளம் வந்துரு, அதனால இப்படி ஆயிருக்கும் அப்படின்ற. ரொம்ப வேத்து கொட்டி இருக்கும், இந்த கர்மம் என்ன சொல்லுவாரு. இதுக்கு ஆன்சர் நைன்த் ஆன்சர் சொல்றா வாதாவரணஸ்ய வைத்தியேன இत्येव उक्तं வைத்தியேன. ஆமா, அந்த கிளைமேட் சேவ் தான், அப்படிதான் டாக்டர் சொல்லியிருக்கா. ஓகே, 10th ஆகஸ்டோ கிரகம் கச்சாவா, வா வீட்டுக்கு போலாம். அவன் என்ன சொல்ற? நைவ, இல்ல, இதானிம் கிரகம் கந்தவ்யம், இப்போ வீட்டுக்கு போறது சரியில்லை. 11th சரி ஸ்வ ஆகச்சது, அப்ப சரி நாளைக்கு வா. அப்போ சரி நாளைக்கு சாயந்திரமா அவசியமே நான் வீட்டுக்கு வரேன். ஓகே, இப்பதான் இதான் படிக்கணும், சங்கியாபத்தி சப்து அப்போ படிச்சோம், அதுதான் நீங்க ஃபில் அப் பண்ணோம். இப்போ இந்த சைட போட்டிருக்கு ஏகஹ வித் பிராக்கெட், ஏகஹ பண்டிதா ஆசீத். அது ஏகஹ என்ன இதுவும் ஏகஹ, இந்த ஏகஹ எழுதிருக்கேன் இல்லையா, அது மாதிரி ஏகஹ.
சங்கியாவச்சி சப்தம் எழுதணும். நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதுல வேர்ட்ல சேஞ்ச் பண்ணும். ஏகः பண்டித ஆசே தஸ்ய டேஷ் புத்ரः ஆசன் तेषु डैश् पुत्रः मन्दमतिः एकपुत्रः मन्दमतिः. नेक्स्ट पढ़िगो. एकदा पण्डितः तम् आहूय अवदत् आपणं गत्वा पञ्च नारिकेलफलानि வந்து 12 कदलीफलानि च आनयतु. तदर्थं இதுக்கு ஒண்ணுக்கு வந்தா ஒண்ணுதானே மேடம்? एकः भूमिं च नयतु इति. பேக், ஒரு பேக், ஒரு கூப்பையும் ஒரு பாட்டில் நயத்து வாங்கோ. नयतु इति. मन्तमतिः आपणं उक्तवान् पञ्च स्यूतान् 12 कूपिः 12 कूपिः एक नारिकेलफलम् एकं कदलीफलम् कदलीफलं एकं नारिकेलफलम् அதுவும் ஏக்கம் தான் ஏக்கம் கதலீபலம் ஏக்கம் கதலீபலம் ஏக்கம் கதலீபலம் ச ததாது இதி. आपणिकः तथैव कृतवान्. आपणिकः ஷாப்கீப்பர் அதே மாதிரி கொடுத்துட்டான். இப்போ புரிஞ்சுதா? இது நம்பரை போட்டு இது பண்ணணும், ஃபில் பண்ணணும். நம்பர் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் படிங்கம்மா. நீங்க சுபாஷ் நீங்க படிங்க. செகண்ட் விஸ்வநாதஸ்ய विश्वनाथस्य गृहे बहवः जनाः सन्ति. तस्य एकः सहोदरः वित्तकोशे एका सहोदरी वित्तकोशे कार्यं करोति. அப்புறம் ஏகா சகோதரி உட்லிங்கிகான்னு என்ன மேடம்? டைப்ரைட்டர். ஓ, டைப்ரைட்டர். ஏகா சகோதரி यन्त्रकार्ये कार्यं कुरुतः. सहोदर्यौ पत्रालये कार्यं कुरुतः. एकः सहोदरः विद्यालयं गच्छति. तस्य द्वौ पुत्री महाविद्यालयं गच्छतः. द्वौ पुत्र्यौ पञ्चमकक्ष्यायां पठतः.
पञ्चमकक्षायां पठतः तस्य पञ्चमकक्षायां पठतः तस्य गृहे एका कर्मकरी कार्यं करोति எக்ஸலண்ட் மா வெரி குட் மா நல்லா பண்ணு இப்ப ஸ்லோகா அபியாஸ் எப்படி பண்ணோன்னு திருத்திய பாடா இது கிரியா ஸ்லோகாः the following verses read the following verses underline the verb in present tense இப்போ உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் அண்டர்லைன் பண்ணோம் verb அண்டர்லைன் பண்ணோம் சரியா சொல்லுங்க படிக்க தெரியுமா நான் படிக்கட்டுமா இல்ல மேடம் படிக்க ட்ரை பண்றோம் கிருஷ்யதேகோ மணிம் லம்பா மணிம் லப்த்வா குப்யதேகோ हयलाभतः पश्यत्येव विवस्तो अत्र न विरक्तो अत्र न हृष्यति न कुप्यति இப்போ நீங்க இதுல கிரியா என்ன இருக்குன்னு பாக்கணும் என்னெல்லாம் கிரியா இருக்கு மேடம் இது ஆக்சுவலா முதல்ல மீனிங் சொல்லுங்க மேடம் எனக்கு நீங்க கிரியா பண்ணுங்க மீனிங் சொல்றேன் கிரியானாக்க verb எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க மீனிங் தானே வந்துரும் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க ஹிருஷ்யத்ய ஏகோ மணிம் லத்வா कुप्यत्येको हयलाभतः पश्यत्येव विरक्तो अत्र न हृष्यति न कुप्यति எது கிரியா என்னதுங்க எது verb என்னதுங்க धातु धातु இப்ப கச்சதி 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 கச்சத அதுதான் தாத்து கச்சதக அப்புறம் கேலாபதக இல்லம்மா இப்ப இல்ல வராது அது கூட வராது ஆமா ஆமா வராது அப்ப கிருஷ்யதி தேடி பாருங்க கிருஷ்யதி கிருஷ்யதி அப்புறம் கிருஷ்யதி न कुप्यति न कुप्यति कुप्यति न कुप्यति சரியா இப்ப அர்த்தம் இருக்கு பாருங்க இத சான்ஸ்கிரிட்லயே போட்டிருக்கேன் இப்ப அர்த்தத்தை நீங்க படிங்க கீழே இருக்குது ஏகः सन्तुष्टः भवति ஒரு பொருடனா சந்துஷ்டகன் பொருடன் சொல்றான் இத அர்த்தம் படிங்க நீங்க அமூல்யம் அர்த்தகால படிக்கணுமா அமூல்யம் प्राप्य एकः अमूल्यं मणिं प्राप्य एकः सन्तुष्टः भवति अमूल्यं मणिं नन्नदु अमूल्यं मणि 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 नन्नदु இல்ல மணினா இங்கிலீஷ்ல பணம் மணினா இங்கிலீஷ்ல பணம் இப்ப நம்ம ஜுவல்லரியில மணி இருக்கு தோடுல ஒரு மணி இருக்கு கை வளையல ஒரு மணி இருக்கு அதெல்லாம் என்ன சொல்லுவா அத மணினா மணி தானே இப்ப நம்மளுக்கு தோடுல எல்லாம் மணி ஒரு மணி மணிதான் அமூல்யம் அமூல்யம் மணினாக்க அமூல்யம்
மணி அமூல்யம் மணினக்க அமூல்யம் ரொம்ப வேல்யூபிள் மணி மணிம் பிராப்ய சந்துஷ்டக. ஒரு மணி வேல்யூபிள் உள்ள ஒரு மணி வந்து இருந்ததா இல்லம்மா அது விழுங்கோ இதுங்க மணி பிராப்ய கிடைச்ச பிறகு ஆமா கிடைச்ச பிறகு படிச்சு அவன் வந்து நிறைய பணக்காரன் ஆயிடுவான். சந்துஷ்ட ரொம்ப ரொம்ப சந்துஷ்டன்னு என்ன அர்த்தம்? சந்தோஷமா ஆகுவான், சந்தோஷமா ஆயிடுவான். ஆமா, ஒரு வேல்யூபிள் மணிய பிராப்ட் பண்ணதும் கிடைச்சதும் ஒருத்தர் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். நம்மளுக்கு ரோட்ல ஒரு டைமண்ட் கிடைச்சுன்னா ஆஹா அப்படின்னு எல்லாம் சந்தோஷம் ஆயிடும் இல்லையா? அது அப்ப நெக்ஸ்ட் லைன் பண்ணிக்கோ. தம் அகம் ந லப்தவான் அபரக கோபம் பிராப்னோதி. அத அந்த மணிய அகம் நான் லப்தவான் நான் அத எனக்கு கிடைக்கல அந்த மணி எனக்கு கிடைக்கல. இது இப்படி சொல்லிட்டு அப்பராக இருக்கா இல்லையா கோபம் பிராப்னோதி. கோபம் வந்துடுறது. ஆமா, ஒத்தனுக்கு மணி கிடைச்சானா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறான், இன்னத்துக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு கோபம் வந்துடுறது. किन्तु वैराग्य मणिं दृष्ट्वा अपि न सन्तोषं प्राप्नोति. न प्राप्नोति न वा कोपं किन्तु वैराग्ययुक्तः युक्तेन அதனால வைராகிய யார் வைராகியசீல் இருக்கானோ, யார் ரொம்ப வைராகியோ அவன் என்ன செய்யறான்? மணி திருஷ்டுவான பார்த்த பிறகு கூட அப்படின்னா கூட சந்தோஷம் கிடையாது, அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கல, கோபமும் இல்ல. யாருக்கு? வைராகி. வைராகி யாரு? ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே இல்லாதவா. இப்ப பெரிய பெரிய மகான்லாம் இருக்கா, சாது சன்னியாசி, அவெல்லாம் இது பின்னால போக மாட்டா. மகான் தானே வந்துட்டா உங்களுக்கு. இப்ப இன்னொரு ஸ்லோகம் படிக்கலாம். ஹர்ஷ்யத்தி ஏகோ மணிம் லப்த்வா குப்பதி ஏகோ ஹயலாபாத் பஷ்யத்யேவ விரக்தோऽत्र न हृष्यति न कुप्यति. சரியா? ஹயலாபத்தான அவனுக்கு கோபம் வந்துடுது. சரியா? மதையோ எத்திர கச்சந்தி தத்ர கச்சந்தி. இதுல வந்து கச்சந்தி வந்து நம்மளுக்கு வருது. ஆமா, தத்ர கச்சந்தி வை தத்ர கச்சந்தி வானராः. சரியா? தத்ர கச்சந்தி வே நராः. அது நல்லா மீனிங் நல்லா வந்துரும். மத்தையோ எத்திர கச்சந்தே
मतयो मतयो यत्र गच्छन्ते இன்னும் படிங்க நல்லா வந்துரும். मतयो यत्र गच्छन्ति तत्र गच्छन्ति वानराः. வானரர்கள் வந்து monkeys வந்து எவ்வளோ? இல்ல இல்ல நெக்ஸ்ட் லைன் படிங்க போறோம். சாஸ்திராணி यत्र गच्छन्ते शास्त्राणि यत्र गच्छन्ति तत्र गच्छन्ति वै नराः. करेक्ट. மனுஷர்கள் மத்தையோ எத்திர கச்சந்தி. மத்தையோ நம்மளுக்கு இது என்ன, நம்மளோட மதி, நம்மளோட பேதம் தான் இது. மத்தையோ மதி மதி மத்தையோ மதி மத்தையோ எவ்வளவு புத்தி புத்தி எவ்வளவு போடுதோ கச்சந்தி வானராக. அதாவது குரங்கு மாதிரி புத்தி அங்க வள்ளுதான் போகும். அதே மாதிரி சாஸ்திராணி நம்ம சாஸ்திரம் இல்லையா, அதுல நம்மளுக்கு அவளோட விவேகம், நம்மளோட விவேகம் எங்க வள்ளு போடணும், எவ்வளவு போடுதோ வள்ளுதான். இப்ப நம்ம பெரிய பெரிய ரொம்ப நல்லா சொல்லிருக்கான், பெரிய பெரிய சாஸ்திரம்லாம் படிக்கிறோம். ஆனா சாஸ்திரம் படிக்கிறதுல நம்ம புத்தி எங்க வரலும் போறதோ அங்க வரலும் நம்மளுக்கு புரியும் இல்லையா. அதுதான் சாஸ்திராணி விவேகா. மனா யத்ர கச்சந்தி தத்ர ஏ கச்சந்தி தே வானராः. மனசு எங்க வரலு போறதோ அங்க வரலுதான் அப்படின்னு காரணம். வானர எத்தனை குதிக்க முடியறதோ அந்த அளவுக்கு தான் குதிக்கான், அதுக்கப்புறம் வந்துடும் அதுக்கு. இதே மாதிரி சாஸ்திராணி விவேகா, நம்மளுக்கு சாஸ்திரம் எங்க வள்ளும் நம்மளுக்கு புரியறதோ அங்க வள்ளுதான் புரியும், நம்ம மனசு அங்க வள்ளுதான் போகும். இதுதான் வித்தியாசம். மத்தையோ மதிபேதோ, இதுதான் வித்தியாசம். வானர நரையோ, வானருக்கும் நரைக்கும் இதுதான் வித்தியாசம். அதுக்காக குதிச்சு குதிச்சு போகும். நம்மளாம் சும்மா படிச்சுட்டே நம்மளோட புத்தி இங்கேயோ இருந்துட்டு நம்ம புத்தி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அதுதான் வித்தியாசம். நம்மளுக்கு எத்தனையோ சாஸ்திரம் படிக்கிறோம், என்னமெல்லாம் படிக்கிறோம். ஆனா நம்மளோட புத்தி எங்க விவேகம் எங்க வழி இருக்கோம் அங்க வழிதான் படிக்க முடியும், அதுக்கு மேல எல்லாம் படிக்க முடியாது. நல்லா இருக்கா? இருக்கு. எங்களுக்கு அவ்வளவுதான் விவேகம் இருக்கா, இதுல போக முடியல. எல்லா மனுஷ ஜாதிக்கு இப்படிதான் இருக்கும். ஏன்னா யாரும் ஒரு மகான் இல்லையே, ரொம்ப மகானா இருந்தாக்கதான் அவ கண்ட்ரோல் பண்ணிப்பா. அவள் இந்திராணி கண்ட்ரோல் பண்ணிட்டா இதா இருக்கும். கண்ட்ரோல்ல இருந்தாக்கதான் எல்லாம் சரியா இருக்கும். கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். சன்னியாசி இவதானா விவேகி இவதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்ப விவேகி யாருது நம்மள முடியாது. படிச்சாலும் என்ன பண்ண ரொம்ப கஷ்டம். விவேகி ஆகுது ரொம்ப கஷ்டம். அதான் இப்பெல்லாம் நான் இந்த பிரயாராஜ்யம் படிச்சுட்டு இருப்பேன். அதெல்லாம் அங்கெல்லாம் சாது சன்னியாசி எல்லாம் எத்தனை நாகாலாம் இருக்கா, இவெல்லாம் எப்படி வரா, எத்தனை கண்ட்ரோல் பண்ணிருக்கா. இவெல்லாம் எங்கேயோ மாயமா மறந்து போயிடுறா. அப்புறம் ஹிமாலயஸ்ல எங்க இருக்கானே தெரியல, இவ்வளவு பேரு இருக்காங்க, இவ்வளவு பேர் இதுவா இருக்கு. ஆமா ஆமா பார்த்தா ஐயா அப்படி இருக்கு. அப்புறம் அந்த அதுல எத்தனை பேர் குளிக்க வரா. சோ நம்மளா போக முடியல, எத்தனை பேர் வந்திருக்கா. ஒரு இதெல்லாம் ஒரு சாஸ்திரம்ல இருக்கு இல்லையா, அதால ஏதோ இருக்கு. அதனால தானே எல்லாரும் இத்தனை பிலீவ் பண்ற. இந்த நாகா சாது, அந்த சாது,
அது எல்லாத்தையும் இந்த அகாடா டிவைட் பண்ணி ஆமா அது ஆதி சங்கராச்சாரி டிவைட் பண்ணிருக்காராம். யார் முதல்ல குடிக்கணும் அப்படின்னு அவர் அந்த காலத்திலே டிவைட் பண்ணிருக்காரு. முகல் பண்ணிட்டு அந்த ஷாயி ஸ்நான் அவதான் அது பேர் வச்சுட்டாலாம். ஆனா ஷாயி ஸ்நான் இல்ல, ஷாயினா உருது வேர்டு. இதுக்கு இது என்ன அமிர்த் ஸ்நான் இருக்கான், இது அமிர்த் ஸ்நானா. அதனால அந்த ஸ்நானம் பண்ணினாலே அத்தனை நல்லது அப்படின்ற இல்ல. இதுக்கு மேல நம்மளால போக முடியல. நம்ம போக ரெடியா இருந்தாலும் வீட்டுல இருப்ப ரெடியா இருந்தேன். இந்த கூட்டத்துல வேணும். நாளைக்குதான் லாஸ்ட் டே, சிவராத்திரி. ஆமா, என்ன சமாளிச்சிருக்காரு பாவம். இல்ல பெரிய எவ்வளோ பெரிய விஷயம் அது. கோடி கோடி லட்சம் இல்ல, மாச கணக்குல கோடிக்கு மேல போயிடுச்சு. அந்த தண்ணி பாருங்க எத்தனை கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கும், கொஞ்சம் கூட அழுக்கல ஒண்ணும் இல்ல. ஃப்ளோயிங் வாட்டர் மேடம், அது ரன்னிங் வாட்டர்ன்றதுனால அப்படி இருக்கு. கங்கை ஏர்லியோ எப்பவும் புனிதம் தானே. ஆனாலும் உணராதே, தண்ணி எங்க வச்சாலும் உணர்ந்துடுறது இல்லையா, உணரே உணர மாட்டேங்கிறது. ஓகே, ஆன்சர் த ஃபாலோயிங் क्वेश्चन based on the above given verses. என்னன்னா உபனிஷத் ஸ்லோகயோः அர்த்தம் பఠित्वा அதாதத்தானாம் பிரஷ்னானாம் உத்தரம் லிखन्तु. மேல இருக்கிற ஸ்லோகத்தை படிச்சுட்டு கீழே இருக்கிற பிரஷ்னோட உத்தரம் கொடுங்கோ. சரியா? இப்ப क्वेश्चन नंबर 1, கிம் பிராப்ய ஏகா ஹ்ரிஷ்யதி. என்ன மீனிங் சொல்லுங்க? என்ன கிடைச்சது, என்ன கிடைச்சது, அவனுக்கு என்ன கிடைச்சது? மணி. மணி பிராப்யனா கிம்னா என்ன கிடைச்ச பிறகு, என்ன கிடைச்ச பிறகு ஒத்தம் சந்தோஷமா இருக்கான். ரிஷ்யதி, இதற்கு சந்தோஷம். என்ன மணி கிடைச்ச பிறகு என்ன சான்ஸ்கிரிட் ஆன்சர்? ஆன்சர் சார். மணி மணிம் பிராப்ய ஏகः ஹ்ரிஷ்யதி. வெரி நைஸ். மணிம் பிராப்ய ஏகः ஹ்ரிஷ்யதி. ஓகே, செகண்ட், கிமர்த்தம் அபரஹ குப்யதி. கிமர்த்தம்னா எதுக்காக, கிமர்த்தம் வாட் ஃபார், எதுக்காக அபரஹ குப்யதி. இன்னொருத்தர் ரொம்ப குரோதி ஆயிடுறான், என்ன கோபம் வருது, இன்னொருத்தம் மணிம் ந பிராப்ய அபரஹ குப்யதி. அபரஹ குப்யதி. வெரி குட். ஓகே, थर्ड, विरक्तः किं करोति. विरक्ति वैरागी என்ன செய்றான்? विरक्तः वैरागी என்ன செய்றான்? அவனுக்கு மணி கிடைச்சா கூட சந்தோஷம் प्राप्नोति न वा कोपम्. Excellent, very good. வானராக கே. வானரால யாரு? நராக மனுஷர்கள் தான். மனசா மேடம்? வானரா நரா கூட சொன்னாங்க, மனுஷர்கள் நான் வான்ற மாதிரி. மனசுதான். ஆனா மனசுதான் ஆக்சுவலா. ஆமா, மனசுதான். சரியா? மனசுதான் எல்லாத்துக்கும். ஆன்சர்ல போட்டிருக்கு. நராஹா கே, யாருன்னா மனுஷர்கள். வந்து
என்ன டிஃபரன்ஸ்? நான் வானருக்கு படிக்க தெரியாது, மனுஷ புஸ்தகம் படிப்பா, அதுதான் ஒரு டிஃபரன்ஸ். ஆனா சாஸ்திராணி அதுதான் சாஸ்திராணி எத்திர கச்சந்தி தத்ர கச்சந்தி வை நராக. அதுதான் வேதம். வெரி குட். போருமா, நீங்க நல்லா படிச்சுட்டேமா, பெரிய பெரிய கிரந்தம் படிச்சுடலாம் இனிமே. அடுத்த செகண்ட் மறந்து விட நீங்க வேற. அதுதானே சாஸ்திராணி விவேகம், அதானே படிச்சுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் என்னம்மா இதெல்லாம் சான்ஸ்கிரிட் படிக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு இது அந்த லாங்குவேஜ்ல எத்தனை இருக்குன்னு நிறைய பேர் படிக்கிறா. நல்ல நேற்று கூட யாரோ இந்த யூடியூப்ல போட்டிருக்கார், இது மந்திரம் சக்தி, மந்திரல என்ன இருக்கு, மந்திரம் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாளாம். அதுல ஒரு 80 கோடி யூரோப்ல இருந்து எல்லாரும் அது இருக்கா, அதுல நிறைய படிச்சவா எல்லாரும் அந்த ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அது மந்திரத்துக்காக மட்டும். நம்மளுக்கு படிச்சதே நம்மளுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்கிறது, அதுல அத்த சக்தி இருக்குன்னு. நம்மளுக்கு அந்த காலத்துல நம்ம கிட்ட புகுத்திட்டா மேடம், நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்னன்றத சொல்லி கொடுக்காம இதெல்லாம் படின்னு நம்மள இது பண்ணிட்டா. பட் என்னன்னு சொல்லி தர அந்த நாள்ல ஆள் கிடையாது நம்மளுக்கு. ஆமா கரெக்ட். இப்ப கூட ரீசெண்டா ஒருத்தர் எனக்கு ஜாயின் பண்ணார் யூஎஸ்ல இருந்து. அவர் சொல்றாருன்னா இந்த பூனல் போட்டு வருஷால ஒரு தடவை பூனல் போட்டு நடுவுல ஸ்லோகம் வருமாமே, மகேஸ்வரி சூத்ராணின்னு என்னவோ வருதாமே, அது என்னதுன்னு ஒண்ணுமே தெரியாம படிச்சுட்டே போறா. இப்பதான் எனக்கு புரிஞ்சது, அப்படி இந்த மகேஸ்வர சூத்திரல தானே ஸ்வரா வெஞ்சன் வந்திருக்கு. அது அப்பவே தெரிஞ்சுட்டு பண்ணினா எத்தனை நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இதோட பெரிய விஷயம் இல்லையா? ஒரு இதான் நம்மளோட பூனல் மட்டும் இல்ல, ஒரு இது ஒரு பிறந்ததுல இருந்து லாஸ்ட் வரணும் அந்த கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு. அதோட மீனிங் என்ன, அது பண்ணிட்டு போனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கும். காவ்யம் கரோமி நஹி சாருதரம் கரோமி யத் நாத் கரோமி யதி சாருதரம் கரோமி. भूपाल मोली मणि मंडित पाद पीठ हे साहसांक कवियामी वयामी यामी. पढ़िगोदे काव्यं करोमि न हि चारुतरं करोमि यत्नात् करोमि यदि चारुतरं करोमि. भूपाल मौलिमणि मंडित पादपीठ. साहसांगः कवयामि नयामि वयामि यामि. ओके, नेक्स्ट अर्थम पढ़ेंगे. कश्चन कुविन्दः भोजमहाराजं वहति. अहं विशेषप्रबन्धं चिनावा विशेषप्रयत्नं विना सामान्यकाव्यं रचयितुं
நோ என்ன நோமி யதி விசேஷ பிரயத்னம் கரோமி தர்ஹி உத்தம காவ்யம் ரச்சயித்தும் शक्नोमि हे महाराज अहं काव्यं करोमि वयामि निर्माणं करोमि यापि गच्छामि இது ரொம்ப நல்லா கிளியரா இருக்கு. கஷ்டன் குவிந்தா ஒருத்தர் இந்த மகாராஜ் கிட்ட சொல்றார் குவிந்தா, அது பேர் வச்சுக்கலாம், இல்லாட்டா ஒரு இது மாதிரி அங்க இருக்கிறோம் நினைச்சுக்கலாம். அவன் மகாராஜ் போஜ் மகாராஜன் கிட்ட சொல்றான், போஜ் மகாராஜம் வதத்தி, போர் மகாராஜ கிட்ட சொல்றான், காவியம் கரோமி நகி சாரு தரம் கரோமி, நான் காவியம் பண்றேன், கரோமினா பண்றேன், நகி சாரு தரம் கரோமி, நான் ரொம்ப நல்லா பண்ணல, சரியா, யத்னாத் கரோமி, நான் ரொம்ப யத்னம் பண்ணி அதுல ஒரு எஃபர்ட் போட்டு அது பண்ணினா சாரு தரம் கரோமி, அப்ப நான் என்னால என்ன பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும். எந்த வேலையும் அப்படிதான், எந்த வேலையும் அப்படிதான், சும்மா சுமாரா பண்றேன்னு பண்ணிட்டு தான் ஒண்ணும் நல்லா வராது. ஆனா ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ண ரொம்ப நல்லா வரும். ஹே பூபால மோலி மண்டித்து பாத பீட்டா, ராஜாக்கு அட்ரஸ் பண்ணி சொல்றான், ஹே பூபால மோலி மணிமண்டித்த பாத பீட்டா, ஹே சாங்க் கவ்யாமி, நான் கவ்யாமின்னா காவியம்லாம் பண்றேன், வயாமி நான் துணியெல்லாம் நல்லா நிர்மாணம் பண்றேன், வயாமின்னா துணி இந்த வஸ்திரம் இது பண்றோம் இல்லையா, பின்னறதுக்கு சொல்லுவான் வஸ்திரம்னா அது வயாமி, யாமினா போறேன், நானும் எங்கேயாவது போவேன், எல்லாமே பண்றேன், ஆனா அதுக்கு யத்னம் பண்ணாதான் நல்லா வரும் அப்படின்றான். புரியுதா? இன்னொரு படிங்கோ, काव्यं करोमि नहीं चारुतरं करोमि, काव्यं करोमि नहीं चारुतरं करोमि, यत्नात् करोमि यदि यत्नात् करोमि यदि चारुतरं करोमि, भूपाल मौलिमणि मण्डित पादपीठ, हे साक संक सांक सांक என்ன மேடம், ரொம்ப சாசி அவன் அட்ரஸ் பண்றான் இதுக்கு மகாராஜா, போஜராஜ் மகாராஜா ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறான், ரொம்ப சாகசி, ரொம்ப வீரம் தைரியம், அத மாதிரி. கவயாமி கவயாமி யாமி யாமி, சரியா? விஜயமாலிங்க நீங்க ஒரு தடவை படிங்க. காவியம் கரோமி சாருதரம் கரோமி, யத்னாத் கரோமி யதி சாருதரம் கரோமி, பூபால மௌலி பண்டித பாதபீட கே சாக சாங்க கவயாமி வயாமி யாமி. வெரி குட். கவயாமி வயாமி யாமி. எத்த சின்ன ஷார்ட்ல எழுதியாச்சு, கவயாமி வயாமி யாமி. அதே மேல மேடம் கூட இருக்காங்க மேடம் கிளாஸ்ல. அப்படி இருக்கல? ஆமா ஆமா இருக்காங்க. பட் நான் क्वेश्चन आंसर போடவே இல்லையே, அவ்வளவு படிக்கலாம் என்னோட படிக்க. பட்
அவ்வளோ இது வரமாட்டேங்கிறதேம்மா சவுண்டு. ஓகே, இதுக்கா பார்க்கலாம். ஓப்பன்லயே போட்டு பாருங்க. என்னம்மா ஓப்பன்ல தான் மோட்ல போடல. ஆமா, அல்மேலு இருக்கா. பட் இடையில நெட் ப்ராப்ளம் ஆயிடுது மேடம். நீங்க இந்த சாது பத்தி பேசினீங்கல்ல, அப்ப போயிடுது ரொம்ப நேரம், கிடைக்கவே இல்லை. ஓகே ஓகே ஓகே, சரிம்மா. சோ அதனால நீங்க கூட படிக்கலாம் இந்த ஸ்லோகத்தை, ரொம்ப நல்லா இருக்குமா. சரிம்மா, ரீட் பண்ணுவா மேம். ஆமா ஆமா. காவ்யம் கரோமி ந ஹி சாருதரம் கரோமி யத்னாத் கரோமி யதி சாருதரம் கரோமி பூபால மௌலி மணிமண்டித பாதபீட கே சாகசங்க கவயாமி வயாமி யாமி. எக்ஸலென்ட், வெரி குட். तो அர்த்தம் படிங்கம்மா. அர்த்தம் கஷ்டன் குவிந்தः போஜ மகாராஜம் வததி. भोज महाराजं वदति अहं विशेष प्रयत्नं विना सामान्य काव्यं रचयितुं शक्नोमि यदि विशेष प्रयत्नं करोमि तर्हि उत्तम काव्यं रक्षयितुं शक्नोमि. हे महाराज, अहं काव्यं करोमि, वयामि वस्त्रनिर्माणं करोमि, यामि गच्छामि इति. காவியம் கரோமி, கவியாமினா கவிய பண்றேன், கவிதை பண்றேன். வயாமினா நான் ஒரு துணிகள்லாம் பண்ணுறேன். அப்புறம் யாமினா போறது, நானும் போறேன் அப்படின்னு அர்த்தம். சரியாமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. அந்த மூணாவது லைனுக்கு நான் பூபால மௌலி மணிமண்டித, அதுக்கு அது ராஜாவோட பேரு. இது ஹே போஜராஜா இப்படிதான் சொல்ல. ஹே பூபாலன், பூபால்னா இந்த உலகத்தை ஆண்டவர் நீ, இந்த ராஜா. மௌலி மணிமண்டித பாத பீட்ட அப்படின்னு அவரோட சிங்காசனோட பேரு. மௌலி மணி மண்டித பாத பீட்ட. சரியா? ஏ சாஹா சாங்க. சோ இதெல்லாம் அவருக்கு ஒரு மரியாதைக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கு போஜராஜ்க்கு. ராஜா போஜனம் ரொம்ப ஃபேமஸ் தானே. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிங்கம்மா. வனே சராமோ வசு சாகராமோ நதிஸ்தராமோ ந பயம் ஸ்மராமஹ इतिरयन्तो अपि वने किराताः मुक्तिं गताः पदानुशंगात्
ராமபதானோ சங்காத் ராமபதாத் ராமபதான ராமரோட பாதம் அனுஷங்கான்னா அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு அது கூட ரிலேஷன் இருந்தாக்க முக்தியும் கதாக முக்தி கிடைக்கும் முக்தி கிடைச்சிடுறது. அதான் என்னோட மீனிங். எல்லாம் இன்னும் விஜயமாலிங்க நீங்க படிங்க இந்த ஸ்லோகம். வனே சராமோ வசு சாகராமோ நதி சராமோ ந வயம் சராமக இதிரஸ்யந்தோபி வனே கிராதாக புக்திம் கதாக ராமபதானு சங்காத். வெரி குட், ரொம்ப நல்லது. சுபாஷ் நீங்க படிங்கம்மா. வனே சராமோ வசு சாகராமோ நதி சராமோ ந பயம் ஸ்மராமக இதி ரயந்தோ அபி வனே கிராதாக முக்திம் கதாக ராம பாதானுஷ்டானுங்காத். முக்திம் கதாக ராமபத அனுஷங்காத். இந்த மீனிங் போட்டுக்கு அர்த்தம் போட்டுக்கு அதே படிங்க. வயம் வனே சஞ்சராமக ஐஸ்வர்யம் சலாத் ஆகராமக. ஆராமா. இப்ப என்ன அர்த்தம்னா வனே சராமோ வன்ல நாங்க ஃபாரஸ்ட்ல நாங்க என்ன செய்யறோம், வேட்டையாடத்துல போறோம் இல்லையா, ஃபாரஸ்ட்ல வனத்துல சஞ்சாரம் பண்ணும் போது. ஆமா அது பண்றோம். சஞ்சராமோ அப்புறம் என்ன செய்யணும், வசுனாக்க நம்ம ரொம்ப பல்பூர்வமா ரொம்ப நல்லா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லியா சாகராமோ அங்க ரொம்ப ஃபோர்ஸா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், சராம் பண்ணிட்டு இருக்கோம். சராமினாக்க கிரேஜிங் ரோமிங் அது மாதிரி வனத ரொம்ப பயம் இல்லையாமா ஃபாரஸ்ட்ல தனியா போறதெல்லாம் அத மாதிரி ரொம்ப. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப பல்பூரக் அங்க போயிட்டு இருக்கோம் சரியா. செகண்ட் லைன் படிங்க அர்த்தத்துல. நதி தராமக பயம் ந ஸ்மராமக. இப்ப நதியை நாங்க கிராஸ் பண்றோம், ஆனா பயம் ஸ்மராம நாங்க பயத்தையே ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. ஏன்னா எப்படி நதியை தான் கிராஸ் பண்ணிடணும். நதியில நம்ம என்ன செய்யறோம், முங்குறோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு வந்த பயத்தை நாங்கள் ஞாபகமே வச்சுக்க மாட்டோம் இல்லையா. வனவாசினக கிராதாக வசந்தி. ஆமா இத வனவாசினா இப்ப இது மாதிரி வனவாசினா வனத்திலே இருக்கிறவா, ஃபாரஸ்ட்ல இருக்கவா. கிராத்தானா அங்க இருக்க ஷிகாரி. ஷிகாரினா யாரு, ஹண்டர். ஆமா ஹண்டர். கிராத் அர்ஜுனியம்னு ரொம்ப ஃபேமஸ் கதை இருக்கு. அந்த கால சிவனை எப்படி அது தேஷாம் வாக்கியேஷு ராமக இதி அநாயாசம் ஆகதः இதி சப்தக அநாயாசக அநாயாசம் ஆகதः அநாசாயம் சரியா. இப்போ ராமரோட சப்தம் வந்து எல்லாத்தையும் ராம பதம் வந்திருக்கு. சாகராமோ ஸ்வராமஹ இதே மாதிரி கிராத்தஹ
அதுல கூட ராமர் தான் இது ஒரு வேஷம் பண்ணிட்டு வந்த அது வந்திருக்கு. நெக்ஸ்ட் காரணத்தக ஏவதே முக்திம் प्राप्तवन्तः एवम् अस्ति रामनाम महिमा. எப்படின்னா ஆமா இதுதான் ராம அனாயாசம் வந்துருச்சு. சடன்லியா வந்திருக்கு. அவ ராமராமெல்லாம் ஒண்ணும் சொல்லல, ஆனா இந்த பேச்சுக்கு இந்த காவியத்துல வந்துருச்சு. இப்படிதான் அவ எல்லா கஷ்ட காரணம் ஏதோ முக்தியும் பிராப்த. இந்த காரணத்துக்காக அவ முக்தி அடைஞ்சுட்டார். ஏவம் அஸ்தி ராமநாம மகிமா. இதுதான் ராமநாம மகிமே. ராமராம மகிமே இதுதான். வனே சராமோ வசுச்சாஹ ராமோ நதீஸ்தராமோ ந பயம் ஸ்வராமः इति अन्तोऽपि वने किराताः मुक्तिं गताः रामपद अनुशङ्कात्. நல்லா கிளியர்? ராமரோட பாதத்தை பற்றினாக்கா மோட்சம். ஆமா, மோட்சம் கிடைக்கும்னு அர்த்தம். ராம பாதம் இல்லம்மா, ராம பத. ராம 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 ராம் இது மாதிரி பதம் சொல்லிட்டே இருந்தாக்க ராமநாமம். இப்ப ராமநாம சொல்லணும். அதான் ராம் பதத்துக்கு நம்ம எங்க போவோம்? மாதிரி ओके। तो उपर्युक्तयोः श्लोकयोः अर्थं पठित्वा अधस्तन प्रश्नानाम् उत्तराणि लिखन्तु। फर्स्ट क्वेश्चन, कुविन्दः काव्यं कर्तुं शक्नोति किम्? குவிந்த் காவியம் பண்ண எப்படி முடியும்? அவனால எப்படி முடியாது? ஆன்சர் சாருதரம் கரோமி. எப்படி? எத்தனாத் பண்ணினாதான் காவியம் பண்ண முடியும். சரியா? எப்படின்னா அவ கேட்டிருக்கா, குவிந்துக்கு காவியம் பண்ண முடியுமா? பண்ண முடியும் சொல்லிருக்காமா? ஓகே. உத்தம காவியம் ரச்சயித்தும் சஹ கதா சக்னோதி. எப்ப உத்தம காவியம் பண்ண முடியும்? அவனால எப்போ உத்தம காவியம் பண்ண முடியும்? கதா சக்னோதி. அதுதான் கதால. அவன் எப்போ அவனால உத்தம காவியம் பண்ண முடியும்? காவியம் கரோம் நாஹி சாருதரம் கரோமி யத்னாத் கரோமி यदि चारुतरम करोमि. யத்னம் பண்ணாதான் அவனால நல்லபடியா பண்ண முடியும், மொத்தம் காவியம் எழுத முடியும். ஓகே. கிராதஹி உச்சாரிதானி சத்வாரி கிரியாபதானி காணி. அவன் உச்சாரம் பண்ணது 4 ஒரு கிரியாபதம் இதெல்லாம் இருக்கு. சொல்லுங்க. கரோமி ஃபர்ஸ்ட் லைன்ல கரோமி மேடம். இல்ல கிராத்தை செகண்ட் இது வந்திருக்கு, செகண்ட் ஸ்லோகம். கிராத்தை உச்சாரித்தானி. கிராத்த என்னெல்லாம் உச்சாரம் பண்ணல? சராமி, தராமி, வராமி. இதுதான் உச்சாரம். இது வந்திருக்கு. சரியா? இது கிரியாபதம். கிராத்தா தஸ்மாத் காரணாத் முக்திம் கதா. எப்படி அவன் முக்தி கிடைச்சது கிராத்துக்கு? ராமநாமத்தால முக்தி கிடைக்கிறது. எக்ஸலன்ட்மா, ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. முடிச்சிடலாமா? மேடம் 3வது क्वेश्चन தான் எனக்கு புரியல.
மூணாவது கொஸ்டின்ல கிராத்தானா இது வேட்டைக்காரன். எந்த காதல முக்தி கிடைச்சிருக்கு அவனுக்கு? இது என்னன்னு வனே சராமி இந்த கிராத்தா சொல்றான், இந்த வேட்டைக்காரன் சொல்றான், நான் ஃபாரஸ்ட்ல வேட்டை ஆடுறேன், ஜாஹராமோ அந்த ஐஸ்வர்ய எடுக்கிறதுக்காக. அப்பதானே நம்ம வேட்டைக்காரன் சொல்ல முடியும்னு. அப்புறம் இந்த ரிவரை நான் தராமி, ரிவர்ல நான் முங்குறேன், பயம் வராம எனக்கு பயம் இல்லை, இப்படி சொல்லிண்டே அந்த வேட்டைக்காரன் முக்தி கிடைச்சிட்டு, முக்தியும் கதா முக்தி கிடைச்சது. எப்படின்னா ராமபத அனுசங்காத், ராமநாம ஒரு சம்பந்தத்தால. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஞ்சம் ஸ்லோகம் சொல்லுப்போமா. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण नित्यम् எக்ஸலண்ட். இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணினேன். Thank you. Thank you very much. धन्यवाद.